வித்தாகட்டும். பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்ற நம்மின தேசிய தலைவர் அவர்களின் அரசியல் வித்தாகட்டும். ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற புரட்சி முழக்கத்தை இன்று அரசியல் களத்தில் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் எனதருமை தாய்மாமன் சீமான் அவர்களின் கூற்றாகட்டும். அன்று தொடங்கி இன்று வரை பெண்களை போற்றி, பெண்களை உயர்த்தி, பெண்களை வணங்கி இருக்கும் இதே சமகாலத்தில் பெண்களுக்கு நிகரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றது என்கின்ற இந்த செய்தி பேரிடியாய் விழுகிறது. நாளொன்றுக்கு 90க்கும் மேற்பட்ட குற்றங்கள் நடந்து வருகிறது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நம்மளுடைய நெஞ்ச பதைக்க வைக்குது. அப்படின்னா 2002 நிர்பயாவினுடைய வழக்கு, பின்பு 2012 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹத்ரஸ் என்கின்ற கிராமத்தில் ஒரு சிறுமி 19 சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை. அதற்கு பிறகு நேற்று மணிப்பூரில் 2 பெண்கள் நிர்வாணமாக நடத்தி செல்லப்பட்டார்கள். இன்று கொல்கத்தாவின், அதாவது மேற்கு வங்கத்தின் தலைநகரமாக இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் KG கவுர் என்கின்ற மருத்துவமனையில் மருத்துவ மாணவிக்கு நடந்திருக்க இந்த அவல நிலை நாளைக்கு எங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் வெறும் பாலியல் குற்றங்கள் மட்டும்தானா? இல்லை, பெண்களின் உணர்வு ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக எத்துணை குற்றங்கள். பக்கத்துல சென்னை பக்கத்துல பல்லாவரத்துல இதே இன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களுடைய மகனும் மருமகளும் சேர்ந்து ஒரு சிறிய சிறுமியை சித்திரவதை செய்வதை நாம் அனைவரும் அறிவோம். இன்னைக்கு கிருஷ்ணகிரியில தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி அவனே இறந்துட்டான். இன்னைக்கு அவனே இறந்தாச்சு. நாடு முழுவதும் இதே போன்ற குற்றங்கள். சரி, நம்ம நாட்டுல தான் இந்த பிரச்சனை இருக்கு, நம்ம நாட்டு மக்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா வெளிநாடுல இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் இதே சிக்கல். ஸ்பெயின்ல இருந்து வந்த 2 தம்பதியினருக்கு அந்த பெண்ணுக்கு பாலியல் குற்றம் நடந்தது. அவங்க தீவிரவாத நாடுன்னு சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈராக் போன்ற எல்லா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் சென்று வந்தார்கள். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் அவர்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. 148 வழக்குகள். இந்த டூரிஸ்ட் மட்டும் அவங்க மட்டும் விக்டிம்ஸா இருக்காங்க. அதுல வெறும் 14 கேसेस தான் இன்ன வரைக்கும் டிஸ்போஸ் ஆயிருக்கு. NCRB இன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? 85 விழுக்காடு குற்றங்கள் இன்ன வரைக்கும் எடுக்கவே படல, வந்து ரிப்போர்ட்டே பண்றது இல்ல. அன்ரிப்போர்ட்டட் கிரைம்ஸ் ஆக இருக்குது. காரணம் என்ன? இங்க குற்றங்கள் சரி செய்யப்பட வேண்டும் என்றால் குற்றங்கள் உருவாவதை தடுக்க வேண்டும். இன்னைக்கு கொலையாளிகளுக்கு காஸ்ட்ரேட் பண்ணணும்னு பேசுறோம். நெத்தியில டாட்டூ போடுங்க, I am a rapist அப்படின்னு டாட்டூ போடுங்கன்னு பேசுறோம். சிறந்தது குற்றவாளிகளை கொலை செய்வது சரிந்தது. அதை விட சால சிறந்தது அந்த குற்றத்தை கொலை செய்வதுதான். இங்க பெண்களுடைய அதிகாரம், இன்னைக்கு பெண்களுடைய அதிகாரம் பறிக்கப்படுவதனாலையும் பெண்களுக்கான அதிகாரம் நிறுவப்படாத காரணத்தினாலும் தான் இத்துணை குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. இது அத்தனையும் மாற வேண்டும் என்றால் காந்தி சொன்ன ஒரு உலகம், நடு ராத்திரியில ஒரு பெண் சுதந்திரமாக நடக்கும் போதுதான் நம்மளுடைய நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் என்று சொன்னது மெய்ப்பட வேண்டும் என்றால் இங்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும். அதற்கு ஒவ்வொரு பெண்களும் அதிகார பதவியில் அமர வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.